கண்டிப்பாக ராஜேஸ்வரி. அதாவது இது என்னன்னா, தூத்துக்குடி மாவட்டத்துல இன்னைக்கு கடந்த 3 நாட்களாகவே கனமழை பெய்து வந்தது. அதாவது தொடர்ச்சியான இந்த மழை பெய்து கொண்டே இருந்தது. இதனால் ஆங்காங்கே உள்ள குளங்கள், ஏரி குளங்கள் அனைத்துமே நிரம்பியது. இந்த நிலையில் நேற்று அந்த தாமிரபரணி ஆற்றிலும் அதிகப்படியான தண்ணீர் வரும். எனவே தாழ்வான இடங்களில் இருப்பவர்கள் மேடான பகுதிகளுக்கு செல்லுங்கள் மற்றும் இந்த நிவாரண முகாம்களுக்கு சென்று இருங்கள் என்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு ஐயனடைப்பு, அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு மேற்கு புறையில் உள்ள ஐயனடைப்பு செங்குளம் என்ற ஒரு குளம் உள்ளது. இந்த குளம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு முழுவதுமாக நிரம்பி அந்த தண்ணீர் உபரி நீரானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக, அதாவது இபி காலனி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் வழியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்துவிட்டது. இதனுடைய தொடர்ச்சியாக வெள்ளம் சூழ்ந்த நிலையில் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் காலையிலேயே இங்கு அந்த வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள், வெள்ள மீட்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்வதற்காகவும் அதற்கான அதிகாரிகள் செய்கின்ற வேலைகளை கண்காணிப்பதற்காகவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்திருந்தார். வந்த நிலையில் தான் பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு தண்ணீர் சூழ்ந்து விட்டது. இந்த தண்ணீரில் வெளியே வர முடியாத அளவுக்கு அவர் சிக்கிக் கொண்டார். இப்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவருடைய வாகனமும் உள்ளே நிற்கிறது. இப்பொழுது அந்த வாகனத்தை வெளியே எடுக்க முடியாமல் அவரும் வெளியே வர முடியாமல் இருக்கின்றார். இப்பொழுது தண்ணீரை வெளியேற்றுவதற்கான முயற்சிகளை செய்து வருகின்றார்கள். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வாரந்தோறும் மக்கள் மனு கொடுக்க வரும்போதெல்லாம் எங்கள் பகுதி தாழ்வான பகுதியில் உள்ளது, தண்ணீரை மீட்டு தாருங்கள், எங்களுடைய பகுதிக்கு தண்ணீர் சூழ்ந்து விடுகிறது என்பதாக கோரிக்கை விடுப்பதற்கெல்லாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மாவட்ட ஆட்சியர் முறையிடுவார்கள். அதே மாவட்ட ஆட்சியர் அலுவலகமே இப்படி தண்ணீரில் தத்தளிப்பதை குறித்து மக்கள் இனி யாரிடம் போய் எங்களுடைய குறையை சொல்வது, அவருடைய ஆட்சி அவருடைய அலுவலகத்தையே அவரால் பாதுகாக்க முடியவில்லை என்பதாகவும் குறைகளை கூறுகின்றார்கள். இந்த நிலையில் தான் தூத்துக்குடியில் முழுவதுமாக ஆங்காங்கே வெள்ள நீர் சூழ்ந்துள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சூழ்ந்துள்ளது மற்றும் மாவட்ட ஆட்சியரை வெளியே வர முடியாமல் சிக்கி தவிப்பது பெருந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜேஸ்வரி.